ஸ்வீட் ஹோம் தமிழ் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பால் சுண்டக்காய் பருப்பு மசியல். இப்போ குக்கரில் பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நான் இதெல்லாம் போட்டுக்க ஒரு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த வானல் வச்சு சுண்டக்காய் வதக்கிடுவோம். ஒரு வானல் வச்சுட்டு முதல்ல நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வணங்குறோமோ அது மாதிரி வணங்கிட்டு அக்னியை வணங்கிட்டு நம்ம சுண்டக்காய் வானலில் வதக்கிடலாம். எண்ணெய் போட்டுட்டு சுண்டக்காய் ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது, திட்டமான சைஸ் இருந்தால் போதும். ஒரு கப்பு சுண்டக்காய் நல்ல பிஞ்சு சுண்டக்காய் எடுத்துனா இன்னும் சுவையாக இருக்கும். ஒரு கப்பு சுண்டக்காய் எடுத்து நான் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிட்ட பிறகு, ஏன்னா நம்மளுக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த வெங்காயம், சுண்டக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நம்ம ஒரு வதக்கிட்டு நம்ம பருப்போட போட்டு வேக வச்சோன்னா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், மணமாக இருக்கும். இந்த சுண்டக்காய் கூடவே ஒரு 2 இது பண்ண பிறகு இந்த சுண்டக்காயோட சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அது சுவை கூடுதலாக இருக்கும், அதில் சத்தும் நிறைஞ்சுது. அதனால் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கி போடும்போது சுவை அதிகமாக இருக்கும். தக்காளியும் போட்டு எல்லாமே கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். ரெண்டு தக்காளி பாதியாக கட் பண்ணால் போதும். ஏன்னா குக்கரில் வேக வைக்க போகிறோம் நம்ம, அதனால் பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பாதி கட் பண்ணால் போதும். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அப்புறம் குக்கரில் போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். சுண்டக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செய்து நீங்கள் பாருங்கள், அருமையாக சுவையாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சுண்டக்காவை ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் இருக்க சத்து அதிகம். எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ரத்தம் சுத்தமாகும். இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட் உள்ள சுண்டக்காய் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றபடி இந்த மாதிரி நம்ம செய்தோன்னா கண்டிப்பாக நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம மூட்டி வலி, அது மாதிரி மூட்டு வலியெல்லாம் சொல்லி அவஸ்தைப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி இது செய்து சாப்பிடும்போது இதில் நிவாரணம் கிடைக்கும் அவங்களுக்கு. மலச்சிக்கலாக இருக்கிறவங்க இதை தினம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் போகும். நல்ல சிறந்த மலமிளக்கியாக இருக்கும். அளவில் சிறியதாக இருந்தால் கூட மருத்துவ குணம் அதிகம். இந்த சுண்டைக்காயில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குது. இப்போ வதங்கியாச்சு. நம்ம இப்போ வேகாத பருப்புலேயே நம்ம போட்டு மொத்தமாக 2 விசில் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கல, ஊற தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த வதக்கிறதெல்லாம் போட்டு 2 விசில் வேக வச்சிடலாம். சுண்டக்காய் வயிற்றில் உள்ள பூச்சிகள் எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான சக்தி. அதனால வயிற்று கோளாறுகளெல்லாம் நீக்கக்கூடிய அருமையான ஒரு காய் இது. இப்போ வெந்துருச்சு. நம்ம அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம்.
2 விசில் தான் வச்சேன். எல்லாமே சரியாக வெந்திருக்கு. நம்ம இதை தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு 3 ரின்ஸ் போட்டால் போதும். இப்போ 3 ரின்ஸ் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். ஆறின பிறகு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இன்னும் தண்ணி மிச்சம் உள்ள தண்ணியோட இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணி உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வானல் எடுத்து நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ வானல் எடுத்து தாளிச்சிட்டு அதிலே எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், வானல் வச்சு. இதுக்கு வடகம் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சுண்டக்காய் மசியலுக்கு வடகம் நல்ல மணமாக இருக்கும். வடகத்தை நல்லா தூள் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சீரகமும் கருவேப்பிலையும் நல்லா தாளிச்சிட்ட பிறகு நம்ம இதை எடுத்து கொட்டி ஒரு சூடு வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். ஒரு கொதி வந்தவுடனே வடகெல்லாம் நல்லா செவந்து போச்சு. கொதி வந்தோடனே ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதை இறக்கிடலாம். எல்லாமே ஆயிடுச்சு. சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த சுண்டக்காய் மசியலில் சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு கொடுத்தோன்னா போதுமான அளவுக்கு சத்து கிடைக்கும். நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான பால் சுண்டக்காய் பருப்பு மசியல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். வணக்கம்.